ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டெக் சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களோட ஃபோன் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு பல காரணம் இருக்கலாம். நான் சொல்கிற இந்த விஷயமும் உங்களோட ஃபோன் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கலாம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிற யாருமே வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்கிறதில்ல. அப்படிப்பட்ட வாட்ஸ்அப்லேருந்து நம்ம தேவையில்லாமல் டவுன்லோட் பண்ணுற ஃபோட்டோ, வீடியோ, வாய்ஸ் மெசேஜ், பிடிஎஃப் ஃபைல் இதெல்லாம் உங்களோட ஃபோனோட வேகத்தை ஸ்லோ பண்ணுறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்குது. வாட்ஸ்அப்பில் நம்ம பார்க்குற ஸ்டேட்டஸ் வீடியோ கூட நம்ம மொபைலில் தான் ஸ்டோர் ஆகும். அது 24 ஹவரில் ஆட்டோமேட்டிக்காகவே டெலிட் ஆகும். அப்படி சேவ் ஆகிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்கள் உடனே டெலிட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் மொபைலில் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மீடியாங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மீடியாவில் உங்களுக்கு வாட்ஸ்அப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்ங்க. அதை கிளிக் பண்ணதும் மறுபடியும் உங்களுக்கு வாட்ஸ்அப்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு மீடியாங்கிறது மறுபடியும் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது எப்படி உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுக்கிறதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இதில் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இல்லை பாருங்கள். இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்கள் எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் த்ரீ லைன் தெரியுது பாருங்கள். 3 டாட் ஐக்கான் மாதிரி 3 லைன் உள்ள ஒரு கோடு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு செட்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு ஷோ கிடான் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் திரும்ப உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதுல போய்க்கோங்க. திரும்ப இதில் ஆண்ட்ராய்டு செலக்ட் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே நமக்கு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. இது எப்படி வந்ததுன்னா நம்ம ஃபைல்ஸில் போய்ட்டு செட்டிங்கில் கிடான் ஃபைல்ஸாக எனேபிள் பண்ணோம் இல்லையா, அதனால் இப்போ ஸ்டேட்டஸுங்கிற அந்த ஆப்ஷன் நமக்கு காட்டுது. இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் நீங்கள் பார்த்த ஸ்டேட்டஸ் எல்லாமே அப்படியே ஷோ ஆகும். இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் உங்களோட ஸ்டோரேஜை ஃபுல் பண்ணி வச்சுருக்கோம். இது 24 மணி நேரத்தில் கிளியர் ஆகிடும். இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை நீங்கள் உடனே டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த விஷயம் நமக்கே தெரியாமல் வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ் வீடியோலாம் நம்மளோட மொபைலில் எப்படி ஸ்டோர் ஆகுது, அது எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிற விஷயத்தை பார்த்தோம். இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை டெலீட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கீழேயே வாட்ஸ்அப் ஸ்டிக்கரு, வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்டு, வாட்ஸ்அப் இமேஜ், வாட்ஸ்அப் வீடியோன்னு எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் அனுப்பின ஃபைலும் சரி, உங்களுக்கு யாராவது அனுப்பின டேட்டாவும் சரி, எல்லாமே இதில் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையில்லாத ஃபைலை எல்லாத்தையும் நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டோரேஜ் அப்படியே ஃப்ரீ ஆகும். உங்களோட மொபைலும் கொஞ்சம் ஸ்பீடாகும். வாட்ஸ்அப்பில் உள்ள ஸ்டோரேஜ் எல்லாம் டெலீட் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடு. உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டோரேஜை கிளியர் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னங்கிறது இப்போ சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங் போனதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அண்டு டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனே மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம செக் பண்ணது மூலமாக வாட்ஸ்அப் எவ்வளோ எம்பியை பிடிச்சிருக்கு, நமக்கு ஃப்ரீ டேட்டா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அதில் ஷோ ஆகும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக வாட்ஸ்அப்பே உங்களுக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்கும். எந்த சேட்டில் எவ்வளோ எம்பி ஸ்டோரேஜ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத, எந்த சேட்டில் உள்ள டேட்டாவை நீங்கள் கிளியர் பண்ணுமோ அதை 1 by 1 செலக்ட் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பே டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுனால நீங்கள் தேவையில்லாத ஃபைலை டெலீட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களோட வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு மீடியா ஃபைலுமே உங்களுக்கு தெரியாமல் டவுன்லோட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் இருக்குது. உங்களோட வாட்ஸ்அப் செட்டிங்கில் போய்ட்டு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மீடியா ஆட்டோ டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே ஒயில் யூஸிங் மொபைல் டேட்டா, இதில் ஆல் மீடியா எல்லாத்துலேயுமே ஆல் மீடியான்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி அது எல்லாமே எனேபிள் இருக்கும். அது எல்லாமே டிசேபிள் பண்ணி விட்ருங்க. இது மூணையுமே நீங்கள் டிசேபிள் பண்ணுறது மூலமாக உங்களோட பர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு ஃபோட்டோவோ, வீடியோவோ, பிடிஎஃப் ஃபைலோ எதுவுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகாது. இப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட மொபைல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகாமல் நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். நான் சொல்லிக் கொடுத்த 2 மெத்தடுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 மெத்தடை பயன்படுத்தி வாட்ஸ்அப்பில் இருக்கிற தேவையில்லாத டேட்டாவை ஸ்டோரேஜ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக டெலீட் பண்ணிக்கலாம்.
வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.